வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். ரூபவணியின் வருமானம் வீழ்ந்தது. அத்தியாவசிய செலவுக்காக 240 மில்லியன் ரூபாய் திரசேரியிடம் கேட்கின்றது. இலங்கை ரூபவணி கூட்டுத்தாபனத்தின் சம்பளம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்வதற்காக 240 மில்லியன் ரூபாய் வழங்குமாறு திரசேரியிடம் கூறப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் எதிர்வரும் ஜூலை மாதம் வரையான செலவுகளை ஈடுகட்ட பணம் கோரப்பட்டுள்ளன. கூட்டுத்தாபனத்தின் வருமானம் குறைந்துள்ளதனால் சம்பளம் இதர செலவுகளை போதிய வருவாய் இல்லாத கூட்டுத்தாபன திரசேரிக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அதன் வரவுக்கும் செலவுக்கும் இடையில் இடைவெளி சுமார் 65 மில்லியன் ரூபாவாகும். கூட்டுத்தாபனத்தின் 900 பேர் பணிபுரிவதுடன் அவர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு மட்டும் மாதம் 90 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுகின்றது. இந்த தகவலை சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் ஆற்றிய உரையினை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினரும் பொருளாதார நிபுணருமான சில்வா காரசாரமான கேள்விகளை தொடுத்துள்ளார். தற்போதைய நெருக்கடியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவது தலைவரின் நல்ல நடவடிக்கையாக பாராட்டுக்குரியது. ஜனாதிபதி தனது உரையில் நெருக்கடி நிலைமை ஏற்கனவே அடையாளம் கண்டுவிட்டதாக கூறினார். ஆனால் அதை தீர்ப்பதற்கு தீவிர நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை? ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் பின்னர் சில்வா தனது ஃபேஸ்புக் கணக்கில் ஒரு பதிவை செய்துள்ளார். ஜனாதிபதி அவர்கள், நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஆற்றிய உரையை நான் கேட்டேன். சில பிரச்சினை ஏற்பட்டால் நான் இதை எழுதுகின்றேன். இந்த நெருக்கடியை நீங்கள் முன்பே அடையாளம் கண்டதாக கூறினீர்கள். எனவே வாகன இறக்குமதியை நிறுத்தி அந்நிய செலாவணியை சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளீர். ஆனால் இப்படி ஒரு நெருக்கடியை நீங்கள் கண்டால் அரசியல் பிரபலத்தை பெறுவதற்காக வரிகளை குறைத்து சுமார் 600 பில்லியன் ரூபாய் வரியை ஏன் இழந்தீர்கள்? உலகிலேயே மிக குறைந்த அரசாங்க வருமானம் கொண்ட நாடான இலங்கையின் அரச வருமானம் பாரிய வீழ்ச்சியடைந்தமையே நெருக்கடியின் ஆரம்பம். ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி, ஏற்றுமதி வருமான அதிகரிப்பு, அதன் மூலம் வர்த்தக பற்றாக்குறை குறைக்கலாம் கூறியிருந்தீர்கள். நீங்கள் கூறுவதனை போன்று நெருக்கடியை முன்கூட்டியே அறிந்திருந்தால் ரூபாவையே செயற்கையாக கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனையை வழங்காதது ஏன்? தனி ஒருவர் மீது குற்றம் சாட்டுவது அர்த்தமற்றது. 69 லட்சம் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆணை வழங்கியுள்ளனர். தேசத்தின் பிரச்சினைகள் குறித்து ஆராயாமல் தனி நபர் ஒருவர் மீது குற்றம் சாட்டுவது அர்த்தமற்ற விடயம் என்று ஞானதேரர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலாத்துறையின் மூலம் நாட்டுக்கு கிடைத்த 15 மில்லியன் அமெரிக்க டாலர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னரும் கடந்த 2 வருட வைரஸ் காரணமாக இல்லாமல் போய்விட்டது. சுற்றுலாத்துறையின் வீழ்ச்சி நேரடியாக நாட்டின் பொருளாதாரத்தை பாதித்திருப்பதுடன் வைரஸ் மருந்துகள், அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கான கையிருப்பில் இருந்த டாலர் செலவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை குற்றம் சாட்டும் அநேகமானவர்கள் நாட்டின் நெருக்கடியின் பின்னால் உள்ள உண்மை கதையை அறிந்து கொள்ளாதவர்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. குறிப்பிட்ட நபரை துரத்தியடித்தால் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை சரி செய்யலாம் என்று ஏனைய குழுக்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது நாட்டு நிலவும் சூழ்நிலையில் தனியொரு நபர் தொடர்பில்லை, அவரது குற்றம் சாட்டுவது அபத்தமானது என்று குறிப்பிட்டுள்ளார் ஞானதேரர். தைரியத்தை இழக்காதீர்கள். உங்கள் அழைப்பில் அரசியலுக்கு வந்தேன். நீங்கள் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளீர்கள். உங்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் விலைவாசி உயர்வை நான் நன்கு அறிகின்றேன். எரிவாயு தட்டுப்பாடு, அதேபோன்று எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்வெட்டு போன்ற பிரச்சினைகளை நான் நன்கு அறிகின்றேன். கடந்த 2 மாதங்களாக பொதுமக்கள் அனுபவித்த பல இன்னல்கள் குறித்து நான் நன்றாக உணர்ந்திருக்கின்றேன். அதற்காக எங்களால் செய்ய முடிந்த அனைத்தையும் நாம் செய்தாலும் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களினால் இந்த நிலைமை தொடரும் என்பதை நான் அறிகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் கோத்தபாய ராஜபக்ச. எரிபொருள் கொள்வனவுக்கான கடனை 750 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்குமாறு இந்தியாவிடம் இலங்கை கோரிக்கை. இந்தியாவிடமிருந்து 1 பில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக பெறும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் ஆர்டிக்கல அறிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் கொள்வனவுக்காக வழங்கப்படும் கடனை 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்து 780 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்குமாறு இந்தியாவிடம் இலங்கை கோரியிருக்கின்றது. இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு ஏற்பட்டுள்ள நிலை. எரிபொருள், எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் மின்வெட்டு காரணமாக சுற்றுலாத்துறையை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அதிகார சபை அறிவித்துள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு போக்குவரத்து, தங்குமிடம், ஹோட்டல் வசதிகள் தொடர்பில் சிக்கல் நிலவுவதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் அறிவித்துள்ளார்.
அதற்கமைய எரிபொருள் எரிவாயு மின் விநியோகத்தில் சுற்றுலாத்துறைக்கு முன்னுரிமை அளிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் எழுத்து மூலம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரசன்ன ரணதுங்கவின் தலையீட்டில் தொடர்பில் அமைச்சர் காமினி லொக்குகே மற்றும் இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண உட்பட்டோர் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக கடந்த 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாட்டுக்கு 53,255 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக்க விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் செல்வாக்கு சரிவு புலனாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டுதல். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கும் அரசியல் நிலவரம் தொடர்பான புலனாய்வு அறிக்கை கையளிக்கப்பட்டதாகவும் இந்த அறிக்கையானது அரசுக்கு அவ்வளவு நல்லதாக இல்லை என்றே கூறப்படுகின்றது. மக்கள் மத்தியில் அரசுக்கான செல்வாக்கு நாளாந்தம் வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் தீவிர ஆதரவை வெளிப்படுத்தியவர்கள் கூட மாற்று வழியை நாடுகின்றார்கள் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதனால் ஐக்கிய மக்கள் சக்திக்கான ஆதரவு 17% அதிகரித்துள்ளதாகவும் புலனாய்வு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேவேளை விமல் வீரவன்ச உதய கம்பன்பில ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து விலக்கப்பட்டுள்ளதனால் அரசின் வாக்கு வங்கிக்கு ஏற்படும் தாக்கம் பற்றி தற்போது ஒரு முடிவுக்கு வர முடியாது என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பதவி விலகுமாறு ஜனாதிபதி வேண்டுகோள் விடுக்கவில்லை மத்திய வங்கி ஆளுநர். மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியிலிருந்து விலகுமாறு ஜனாதிபதிக்கு வேண்டுகோள் விடுக்கவில்லை என்று அஜித் கஃப்ரல் அறிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நெருக்கடி காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடுவதற்கு மறுப்பு தெரிவித்து வருவதனாலும் அஜித் கஃப்ரலை மத்திய வங்கி ஆளுநர் பதவியிலிருந்து விலகுமாறு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச கேட்டுக்கொண்டார் என்ற தகவல் வெளியாகி வரும் நிலையில் ஜனாதிபதி தன்னை பதவி விலகுமாறு கேட்டுக்கொள்ளவில்லை என்றும் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். அந்த வதந்திகள் எந்தவித உண்மையும் இல்லை என்றும் கஃப்ரல் குறிப்பிட்டுள்ளார். பசில் ராஜபக்சவுக்கு எதிரான பிரேரணை வாசுதேவ வெளியிட்டுள்ள தகவல். நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டால் அதற்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார அறிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை ஏற்றால் மட்டும் கடன் கிடைக்கும். அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல என்றும் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைத்தல், சுகாதார கல்வித்துறைக்கான ஒதுக்கீடுகளை குறைத்தல், விலைத்தளம்பல் உட்பட நிபந்தனைகளை பயங்கரமானவை. அப்படி நிபந்தனைகளை ஏற்கும் அரசியல் அங்கம் வகிக்க மாட்டேன். பதவி துறப்பு கடிதத்தை எழுதுவதற்கு ஒரு நிமிடம் கூட செல்லாது. பசில் ராஜபக்சவுக்கு நாம் எதிர்ப்பு. அவர் வசமி ஆளுங்கட்சியும் உள்ளது. எனவே பசில் ராஜபக்சவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வருவது தொடர்பில் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. எதிரணி கொண்டு வந்தால் கூட அதற்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்கின்றார் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார. ஐக்கிய ராச்சியத்தின் பயண ஆலோசனைகள் பெரிதும் பாதிக்கப்படும் இலங்கையின் சுற்றுலாத்துறை. இலங்கை தொடர்பான ஐக்கிய ராச்சியத்தின் பயண ஆலோசனையில் உள்ள தவறுகளை வெளிவர அமைச்சர் பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரித்தானிய உயர்மட்ட அதிகாரிகளுடன் கடந்த 15ஆம் தேதி இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல் அவற்றின் கண்மூடித்தனமான தன்மை பற்றிய பயண ஆலோசனையில் கூறப்பட்டுள்ள குறிப்பு நாடு துடிப்பாகவும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் பார்வையாளர்களை வரவேற்பதாகவும் அடிப்படை யதார்த்தத்துக்கு முரணானது என்பதை வெளிவர அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அண்மையில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இலங்கை சுற்றுலா செல்வதற்கு தகுந்த நாடாக இல்லை என்று சுட்டிக்காட்டியிருந்தார்கள். குறிப்பாக மின்சார நெருக்கடி, எரிபொருள் பற்றாக்குறை, கேஸ் நெருக்கடி என்று மக்கள் வீதிகளில் லைனில் நிற்பதன் காரணமாக இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு பதில் வழங்கும் முகமாக வெளிவர அமைச்சர் இந்த பதிலை வழங்கியிருக்கின்றார். இலங்கையில் உள்ள நடைமுறைகள் யதார்த்தங்களை சிறப்பாக பிரதிபலிக்கும் வகையில் இலங்கை தொடர்பான பிரித்தானியாவின் பயண ஆலோசனையை திருத்துமாறு வெளிவர அமைச்சர் பிரித்தானிய அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கைக்கு கை கொடுக்கின்றது ரஷ்யா குறைந்த விலையில் எரிபொருள். தமது நட்பு நாடுகளான இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் மிக குறைந்த விலையில் மசகு எண்ணெய் வழங்குவதற்கு ரஷ்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அரசின் உயர்மட்ட தகவல் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் $1 பில்லியன் கடனுக்கான ஒப்பந்தம் கைச்சாத்து. இந்தியாவின் இலங்கை இடையே $1 பில்லியன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்தியா சென்றுள்ள பசில் ராஜபக்ச இந்திய வெளிவர அமைச்சர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட்டவர்கள் முன்னிலையில் இரு நாட்டு தலைவர்களும் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். அமெரிக்கா எப்படி போனாலும் பரவாயில்லை, நாம் இந்தியாவுடன் தான் நிற்க வேண்டும். ஸ்ரீதரன்.
கூட்டுறவு சமஷ்டியை பொருத்தமென்றும் பொதுஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென்றும் இந்தியா கூறும் நிலையில் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினால் போதும் நாங்கள் கேட்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மீதும் ரஷ்யா மீதும் போர் தொடுத்திருப்பதனால் உலகில் ஏற்பட்டுள்ள விலைவாசி அதிகரிப்பு எம்மை பாதித்திருக்கின்றது. சிறிய நாடான உக்ரைன் ரஷ்யாவை சவாலாக எதிர்கொண்டது. இந்த நிலையிலும் ரஷ்யா உக்ரைனின் பல பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளது. அவர்கள் முழுமையாக பிடித்து விடலாம். ஆனால் அமெரிக்காவின் நேட்டோ படைகளும் தயார் நிலையில் இருப்பதாக செய்திகள் சொல்கின்றது. இதேவேளை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ரஷ்யாவுடன் வியாபாரம் செய்யக்கூடாது என்று அமெரிக்கா கேட்கின்றது. கேட்டும் பொறுமையாக இருந்த இந்தியா ரஷ்யாவுடன் அமெரிக்காவை எதிர்த்து வியாபாரத்தை ஆரம்பித்து விட்டனர். டொலர்களை பயன்படுத்தி அல்ல, இந்திய ரூபாய்களை கொடுத்து ரஷ்யாவின் பொருட்களை வாங்குவதுடன் ரஷ்ய நாணயத்தின் ஊடாக இந்திய பொருட்கள் வாங்குகின்றனர். கோத்தபாய ராஜபக்ச பதவியிலிருந்து விலகுவார். தேர்தலுக்கு செல்லாமல் ஜனாதிபதியாகும் பசில் ராஜபக்ச. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலின்றி ஜனாதிபதியாக வருவதற்கு பசில் ராஜபக்சவும் அவரது ஆதரவர்களும் திட்டமிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நெருக்கடி நிலைமை தீவிரமடையும் போது ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி பதவியிலிருந்து கோத்தபாய ராஜபக்ச விலகுவார் என்று தாங்கள் நம்புவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். பிரதமர் இப்போது மோசமான நிலையில் இருப்பதனால் அந்த வாய்ப்பு இருக்கின்றது. பசில் ராஜபக்ச தேர்தலுக்கு செல்லாமல் வேறு வழியில் ஜனாதிபதியாக வர திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாலை நேர வகுப்புக்கு சென்ற 2 மாணவிகள் மாயம். முல்லைத்தீவு பொதுமாத்தளன் பகுதியில் 14 வயதுடைய 2 மாணவிகளை காணவில்லை என்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாணவிகள் இருவரும் மாலை நேர வகுப்புக்கு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை என்று பெற்றோர் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். இதொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிப்ரவரி மாதத்தில் பாராளுமன்றத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 பேரின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் 3 பேரும் பிப்ரவரி மாதத்தில் பாராளுமன்றத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக செயற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 முதல் 5 இடங்களில் உள்ளனர். குறிப்பாக கணக்கெடுப்பில் 2022 பிப்ரவரியில் பாராளுமன்றத்தில் மிகவும் சிறப்பாக செயற்பட்ட 5 பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஜோன்சன் பெர்னாண்டோ, அலி சஃப்ரி, லக்ஷ்மன் கிரியல்ல, பந்துல குணவர்த்தன, சாணக்கியன் ராசமாணிக்கன் என்று ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இலங்கைக்கு மாபெரும் வெற்றி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது அமர்வில் இலங்கை பிரதிநிதிகள் முன்வைத்த வாத பிரதிவாதங்கள் இலங்கை மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாக வெளியுறவு அமைச்சர் பீரிஸ் அறிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமர்வில் கலந்து கொண்ட 45 நாடுகளில் 32 நாடுகள் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டதாகவும் இலங்கையின் கருத்து உண்மை மற்றும் நியாயமானது என்ற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட நாடுகள் கருதுவதாகவும் இலங்கை தொடர்பான அறிக்கையில் 85% உள்ளடக்கங்கள் உள் விவகாரங்கள் தொடர்பானவை என்றும் வெளிநாட்டு சமூகங்களை பற்றியது அல்ல என்றும் அமைச்சர் கூறுகின்றார். இலங்கை தொடர்பான பல்வேறு வாய்மொழி எழுத்துப்பூர்வமான அறிக்கைகள் அவ்வப்போது தொடர்பதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தலைவர்களிடம் தமது பிரதிநிதிகள் கேள்வி எழுப்பியதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் இந்தளவு செல்வாக்கு செலுத்துவதன் நோக்கம் அனைத்து நாடுகளுக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டுமா அல்லது அத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டுமா என்றே அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எரிபொருள் இன்மையினால் போலீசாருக்கு ஏற்பட்ட அவல நிலை. இலங்கையில் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகின்ற நிலையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள டொலர் தட்டுப்பாட்டினால் இலங்கை அரசாங்கம் பல்வேறு நாடுகளிலும் கடனுதவி கூறியிருக்கின்றது. இலங்கை மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிவாயுக்காகவும் நீண்ட வரிசையில் நெடுநேரமாக காத்திருக்கும் அவநிலை தோன்றியிருக்கின்றது. இந்த நிலையில் இலங்கை போக்குவரத்து போலீசார் எரிபொருள் இன்மையினால் தமது மோட்டார் சைக்கிளை வீதியில் தள்ளிச் செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. நாட்டின் பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும் ஆற்றல் இந்த அரசுக்கு இருக்கின்றது. அதற்கான வேலைகளை அமைச்சர் பசில் முன்னெடுத்து வருகின்றார் என்று ஐக்கிய காங்கிரஸ் அறிவித்திருக்கின்றது. நாட்டின் பொருளாதார சரிவு விலையேற்றம் என்பது நடுத்தர மக்களை பாதித்திருப்பதே. இதனை கூடிய விரைவில் அரசு நிர்வாகத்துக்கு என்ற நம்பிக்கை இருக்கிறது. வைரஸ் நிலையில் தேர்தல் நடத்த வேண்டாம் என்று எதிரணியினர் கூச்சலிட்ட போதும் ஜனநாயக கடமைகளை துணிவுடன் நிறைவேற்றியவர் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச.
குறிப்பாக ஒரு கட்டம் அமைச்சர் பசிலின் இந்திய விஜயமும் சவுதி அரேபியா இளவரசரின் இலங்கைக்கான விஜயமும் அமைந்திருக்கின்றது அக்கி காங்கிரஸ் தலைவர் மௌலவி முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச நாட்டின் பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும் ஆற்றல் இந்த அரசுக்கு இருப்பதாகவும் அதற்கான வேலை திட்டங்களை நிதியமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி ஆகியோர் முன்னெடுத்து வருகின்றனர். அதே நேரத்தில் கடந்த நாள் ஐக்கிய மக்கள் சக்தியினால் கொழும்பில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது உருவப்பொம்மைகள் இடிக்கப்பட்டு பாதுகாப்பு படையினரை மீறி ஜனாதிபதி செயலகத்தில் அடாத்தாக நுழைய முயன்ற பல்வேறு விடயங்கள் நடந்தேறியது. நடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் கண்ணீர் புகையடித்து தண்ணீரடித்து ஆர்ப்பாட்டத்தை கலைத்தது போன்று இல்லாமல் இந்த ஆட்சியாளர்கள் ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்த விடயம் பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் முபாரக் அப்துல் மஜீத். நன்றி.